இது யார் மூலம் கொடுக்க போறோம்னு சொன்னா எங்களோட யூடியூப் சொந்தங்கள் நீங்க எங்களுக்கு தந்த ஆதரவால வந்த வருமானத்திலிருந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நாங்க புத்தாண்டை முன்னிட்டு கொடுக்க போற பரிசு மழை. சில வெற்றிகளை சந்திச்சு நாங்கள் சில நல்ல மனிதர்களை சந்திச்சோம், அநேகமான நயவஞ்சகரான மனிதர்களையும் சந்திச்சோம். எப்படி சொல்ல, இதுவும் கடந்து போகும் தானே. இந்த கடை இந்த இடத்துல வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? கடை வந்து ஒரு நல்ல சென்டர், நல்ல மத்திய இடம் தான் சொல்லலாம். அடுத்தது மற்ற கடையில விட கொஞ்சம் 10 ரூபாண்டாலும் நீங்கள் விலை குறைச்சி தாரபடியால் சந்தோஷம் சந்தோஷம். என்ன அடுத்தது 10 கிலோ கொண்டு 100 ரூபா காசு மிச்சம் தானே. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். எங்க அம்மா கேமரா வீடியோ எடுக்கணும் தெரிஞ்சும் நான் கேஷுவலா இருக்கிறேன். நான் கேஷியர்ல கும்பிடு சாமி. ஓகே, நீங்க அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நாங்கள் எப்படி இருக்க நிறைஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். 5வது டேக்குக்கு பிறகு அப்படி இல்லை, என்னன்னு சொல்றது, ஒவ்வொரு முறையும் இது கேமரா எடுத்து அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் விட ஒரு ஆக்கள் வரையணும். அப்ப எனக்குமே அது டென்ஷன் ஆயிட்டு. எனக்கு டென்ஷன் ஆட்டேன்னு ஆக்களுக்கு முன்னால இப்படி வீடியோ எடுக்கிறேன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டை ஒரு கூச்சம். ஓகே, அப்ப இதென்றாலும் ஒழுங்கு அவளுக்கு முடிஞ்சிடணும். என்னட்டு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தான் எடுக்க போறோம். நலஞ்சினி, என்ன காணொலி நீங்களே சொல்லுங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஐயோ என்ன காணொலி, அதுக்கு முதல் நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்? ஐயோ அதுக்கு முன்னும் நிறைய திறன் கதைச்சு மறந்துட்டோம். என்ன கதைச்சுனாங்க? இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கடையில நிக்கிறோம். எங்கட கடை இன்றைக்கு எங்கட கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலாவரக்கணத்துல இருந்து பின் ரோட்ல கட்டுவன் ரோடுன்னு சொல்றது அந்த ரோட்ல ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருக்குது எங்கட கடை. எங்கட கடைக்கு பேர் வந்து தங்கம் பல்பொருள் வாணிபம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வந்து எங்கட கடையில வந்து பரிசு மலைகள், அதாவது சிறப்பு சலுகை, சிறப்பு பரிசுகள் வந்து சிலது கொடுக்க போறோம். அது என்னென்ன பரிசுகள் கொடுக்க போறோம், அது எப்படி கொடுக்க போறோம்னு சொல்லி இந்த காணொலியில முழுமையாக நாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இன்றைக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கட கடை திறந்து சரியா 3வது மாசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம். அந்த 3வது மாசத்துல கால் எடுத்து வைக்கிறதுல கால் எடுத்து வைக்க எல்லாமே இன்னைக்கு ஜாமா என்னன்னு சொல்ற வடிவங்கள் எல்லாமே இன்னைக்கு குழம்புதே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலைச்சு எங்களுக்கு நாங்க என்ன கலைச்சாங்கன்னு தெரியல. ஐயோ, அப்ப ஓகே, அப்ப எங்கட காணொலியை இப்பதான் முதல் தடவையாக நீங்க பாக்குறாக்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பேர் ஆதரவால தான் தொடர்ந்து நாங்க காணொலிகளை போட எங்களுக்கு பெரிய ஒரு எப்படி இருக்கு நிறைஞ்சேன் அப்படி ஒரு பூஸ்டா இருக்கு இல்ல எங்களுக்கு. ஓகே, அப்ப சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அப்ப நாங்க கடைக்குள்ள வந்துட்டோம். அப்ப அவ வந்து என்னண்டா நாங்கள் அங்கால பக்கம் நின்று நாங்க போஸ்ட் கொடுத்துக்கொண்டு அவ வந்து ஏன் தன்னை காட்டலையாமனுங்க பின்ன இப்போ கேஷுவலா இருக்கிறபடியே பார்த்தியே தன்னையும் வந்து வீடியோல காட்டுட்டுமா. ஓகே, அப்ப இப்ப என்னன்னு சொல்றேன்டா, இந்தியோட வந்து 3வது மாசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த 2 மாசமும் உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பல சவால்களை சந்திச்சிட்டோம், பல மாற்றங்களை சந்திச்சிட்டோம், சில வெற்றிகளை சந்திச்சு நாங்கள் சில நல்ல மனிதர்களை சந்திச்சோம், அநேகமான நயவஞ்சகரான மனிதர்களையும் சந்திச்சோம். எப்படி சொல்ல, இதுவும் கடந்து போகும் தானே. எல்லாமே சந்திச்சு கொண்டிருக்கிறோம், இன்னும் நிறைய சந்திக்கவும். உதாரணத்துக்கு வந்து அன்றைக்கு வந்து நாங்கள் எங்கட கடையில வந்து விற்கிறதுக்கு பருப்பு வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடையில, யாழ்ப்பாணத்துல பெயர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடையில வந்து எடுத்துட்டு வந்தது. இப்போ வளமையில நான் போய் அந்த கடை ஆரம்பிச்ச முதல்ல வந்து நான் அங்க போய் எடுத்துட்டு வரும்போது எல்லாமே ஓகே இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் இங்க இருந்து நாங்கள் ஆர்டர் கொடுப்போம், ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்போம். அப்போ கொடுக்கும் போது ஓகேன்னு சாமான் வந்துடுது. அப்போ எங்களுக்கு அந்த சாமான தரங்கள் ஓரளவு கண்ணால தான் பார்ப்போம். இங்க சமைச்சு பார்க்குற அளவுக்கு எல்லாத்தையும் சமைச்சு பார்த்து நாங்கள் விற்கலாதானே. இப்போ சரியாண்டுட்டு நாங்கள் சாமான்களை ஆக்களை விற்க வலிக்கிட்டோம். இந்த பருப்புல வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லொஸ்ட்டுக்குள்ள இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோ. அதாவது ஒரு குட்டி 15 கிலோண்டா. அம்மா நான் அங்கால போய் கதைக்கிறேன். ஒரு குட்டியில வந்து 15 கிலோ நாங்க 3 குட்டி வாங்கினாங்க. அதாவது ஒரு குட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய வந்து அந்த வர்த்தகர்கள் வந்து அடிப்படையில குட்டி உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு குட்டி என்னடா குட்டி ஒரு புதுசா இருந்துச்சு. அப்ப வாங்கினாங்க. இப்ப வாங்கி அதை நாங்க விற்க வலிக்கிட்டோம்.
மிக்க வலிக்கிட்டு அடுத்தடுத்த நாள் வந்து எங்களுக்கு நல்ல தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நல்ல எங்களை க்ளோஸ் ஆன கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அன்றைக்கு நேற்று தந்த பருப்பு அவியல். அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்ன உண்மையா அந்த 2-3 பேர் வந்து எங்களுக்கு இதே கமெண்ட்டை வந்து சொல்லிச்சு. உடனே அப்படியே தூக்கி வச்சதான் வச்சு போட்டு நாங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நாங்கள் அந்த இரவு அவிச்சு பார்க்க பருப்பு அவியவே இல்லை. எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போயிட்டு உடனேயே அந்த கடைக்கு கால் பண்ணி இப்படி கேட்டேன், நீங்கள் தந்த பருப்பு அவியலை என்ன செய்கிறது, நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் தரணும். உடனேயே மாட்டு போட்டான். எனக்கு எப்படி சொல்றது, என்ன செய்யறேன்னு தெரியாம போயிட்டு ரொம்ப வந்து டவுன் ஆயிட்டார். எனக்கு ரொம்ப எனக்கு அந்த பிசினஸ்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு ஏமாற்று. ஏன்னா அது பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடை யாழ்ப்பாணத்துல. இந்நாள் வரைக்கும் ஆட்கள் கூட்டமா போய் கொண்டே இருக்கணும் அந்த கடைக்கு. அப்ப எனக்கு அது பெரிய ஒரு கவலையா, ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பா போயிட்டு எனக்கு. ஏன்னா அவ்வளவு காசு லொஸ்டா போட்டு எனக்கு அவ்வளோ இதா போயிட்டு அப்புறம் அப்படியே எடுத்து வச்சு வார கஸ்டமருக்கு நாங்க அப்படியே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு கிழமை எங்கள்ட வீட்டை தோசையும் படையும் தான் 3 நேரம் அதான் சாப்பாடு எங்களுக்கு அந்த பருப்பை வச்சு செய்த நாங்கள். அப்போ ஓகே, அப்ப இப்படியான சொல்லக்கூடிய தோல்விகள் அல்லது ஏமாற்றங்கள்னு சொல்லலாம். எல்லாட்டி என்ன சில பேர் வந்து இந்த என்னென்ன சொல்றது, அந்த விளக்கம் இல்லாத கூட எனக்கு தெரியாது. இப்போ சோடாக்கள்ல கூட அந்த 120 ரூபா சோடா இருக்குது, அதே காப்பத்துக்கு 1/4 லிட்டர் சோடா 100 ரூபாய்க்கும் இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து நாங்கள் 120 ரூபா சோடான்னு 1/4 லிட்டர் சோடாங்கிறாங்கட்டு அதை கொடுக்க உடனே அது கூடுதலாக வயசு வந்தாக்கல அந்த அங்கே வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்கள் 120. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க குற்றங்கள் குறைகள் சொல்றோம் இல்லை, நாங்க சந்தித்த தோல்விகள் சவால்கள் பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னா மன உளைச்சல்கள். ஏன்னா நாங்கள் இதுக்கு புதுசு தானே, அப்ப அதைத்தான் நாங்க பகிர்றோம். இப்ப இப்படியும் வந்து உங்களுக்கும் புதுசு ஆரம்பிக்கிறதுக்கும் நடக்கும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய நிலைமையிலதான் நாங்கள் எங்களோட மனநிலையை வச்சிருக்கோம். அதோட இப்படித்தான் இல்ல, எங்களுக்கு பிளஸ் ஆகும் நல்ல கமெண்ட் வந்ததுன்னு. இப்ப பெரும்பாலும் இங்க இருக்கிற ஆக்கள் மாதிரி வந்து எல்லாரும் எங்களுக்கு சொல்ற ஒரு இதான் வந்து, ஓகே உங்களோட கடையில வந்து நல்ல மலிவா இருக்குது, எதையுமே எல்லாமே நல்ல தரமா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இப்படியான ஒரு கடை இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி அவ்வளவு ஒரு கமெண்ட் சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குமே. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நாங்க ரொம்ப, நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல எங்களுக்கு இந்த கடையை தந்து உண்மையில அநேக மக்களை தந்து நல்ல ஒரு எங்களால நாங்க யோசிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வருமானத்தை தந்து எல்லா விதத்திலயுமே எங்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்களே, என்ன அந்த பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு என்னன்னு சொன்னா, நான் உப்பு விற்க போனா மழை கொட்டணும் கொட்டுது, நான் என்ன மெத்தது என்ன அத மாதிரி நாங்க கடை ஸ்டார்ட் பண்ண நேரமும் தெரியல, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தோம். நாங்க உண்மையில நிறைய எங்களால இவ்வளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இல்லாட்டி ஆஃபர்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டு வந்த நாங்கள். இப்ப என்ன நாங்க அந்த நூல்ஸை காட்டுவோம். இப்ப இந்த நூல்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நோட்ஸ் 1 வாங்கினா 1 ஃப்ரீ கொடுத்து கொண்டு வந்து நாங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஓஷன் ஸ்டார் இந்த டின் ஃபிஷ் எல்லாம் 480 அடிச்சது 440க்கு கொடுத்து கொண்டு வந்து நாங்கள். அப்படி நிறைய பொருட்கள் வந்து ஆஃபர்ஸ் நாங்கள். எப்ப இந்த டீசல் பிரச்சனை வந்துச்சுதோ அண்டையோட நிறைய ஆஃபர்ஸ்களை கொடுக்கலாம் போயிட்டு. ஆனாலும் இன்றளவுலையும் மிக மிக அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே எவ்வளவுத்துக்கு விலை குறைச்சு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார். உதாரணம் சீனி எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன விலைக்கு எடுத்தாரோ அந்த விலைக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல பேச்சு. எனக்கு எப்படி என்றா இப்ப இந்த இடம் நாங்க இருக்கிற இடம் வந்து ஒரு என்னன்னு சொல்றது சிட்டி சைட் கிடையாது, ஒரு சாதாரணமான என்ன ஒரு கிராமம் சைட்ன்றதால நடுத்தர மக்கள் இல்ல வாழ்றாக்கள். இப்ப நாங்க அன்றாட தேவைகள் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து இந்த சீனி, அரிசி, இந்த கோதுமம்மா, இந்த இதுகள்லாம் தேவை. அப்ப இதுகள்ல நாங்கள் வந்து கை வைக்க கூடாதுன்றதுக்காக இப்ப சில சாமான்களை வந்து எடுத்த விலையிலேயே நாங்கள் அதகளை கஸ்டமருக்கு வந்து அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுல எனக்கு என்ற மனசுக்கு எனக்கு அவ்வளவு எனக்கு ஒரு திருப்தி. என்ன எங்கட அம்மா தான் கத்துவா, எங்களுக்கு திருப்தி தான். என்ன செய்யறது, இப்ப எடுத்த விலையிலேயே கொடுக்கக்குள்ள எங்களுக்கு
லாபம் இல்ல லாபம்ல நட்டம் தான் இருக்கு. அந்த சொப்பு பேக்கால நட்டம் எனக்கு. அதுதான் எங்களுக்குள்ள ஒரு கவலை. ஏன்னா நாங்க இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். எதுவுமே இன்னும் ஏர்ன் பண்ண வெளிக்கிடவும் இல்ல. இன்னும் அதை ஏர்ன் பண்றதுக்கு கனகாலமாகும். அதால எங்களுக்கு சின்ன மன வருத்தம். ஆனா இவருக்கு ரொம்ப திருப்தி. அதோட இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பிரைஸ் எங்க அத்தியாவசிய சாமான்கள் என்னென்ன பிரைஸுக்கு கொடுக்குறோம்னு இன்றைக்கு வடிவா எல்லாமே காட்ட போறோம். அதோட இப்ப நிரஞ்சனி சொன்னதான் அந்த டீசல் பிரச்சனை. இந்த டீசல் பிரச்சனையால இந்த ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, எங்களை கஸ்டமர்ஸ் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இங்கால அதாவது இந்த அல்பா மிக்சர் இங்கால ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. வார கஸ்டமர்ஸ் முழுக்க கேட்கறது எங்க மிக்சருங்கன்னு எனக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு போயிட்டு. ஏன்னா நானும் அவங்கள்ட்ட கோல் எடுத்தபடி அவங்களையும் குற்றம் சொல்றதுக்கு இதுல இல்லை. அவங்களும் ஏனண்டா அவங்களும் அவங்களோட ரூட் வாரம் டைம் தான் வருவாங்க. எங்களுக்கு என்னண்டா திடீரென்று அன்றைக்கு அந்த கோயில் இந்த இதால ஃபங்க்ஷனால வந்தாக்கள் அப்படியே முழு மிக்சரையும் முழு பவுடாவையும் அப்படியே அள்ளிட்டு போனதால எங்களுக்கு இருந்தது எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நாங்க யோசிச்சோம், அட இதுகள்லயும் நாங்க ஸ்டாக் எடுத்து வைக்கணும். அரிசியில மட்டும்தான் ஸ்டாக் எடுத்து. ஒவ்வொரு சொல்லிவினம் தானே, ஒவ்வொரு தோல்விகளும் தான் வெற்றிக்கான முதற்படிகள் சொல்லி அந்த வகையில நாங்க கத்துக்குட்டிகளா இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நிறைஞ்சு இப்ப நீங்க இன்னைக்கு என்னென்ன சாமான விலையில எல்லாம் படிவா சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லுங்க. சரி, நிரஞ்சனி இப்படி சொல்றதுக்கு வெக்கப்படுது. அப்ப நானே சொல்றேன். இங்க பாத்தீங்களா, எங்கட சப்ஸ்கிரைபர் தெரியும் எனக்கு வெக்கம் அப்படி இல்லையா. பாத்தீங்களா, ஈக்கு தீட்டல் இந்த கிட்ட கொண்டு காட்டுங்க. ஈக்கு தீட்டல் இந்த கை எடுத்து கெஞ்சி நடு சாந்து விடுங்கன்ற நீ நான் காட்ட போறேன் என்ற கடவுளே நிரஞ்சு. இது ஈக்கு தீட்டல். அதாவது இந்த ஈக்கு தீட்டல் இந்த அரிசியிலே கணக்கா சுத்துமாத்துகள் இருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்படித்தான் சில இடங்கள் கடைகளுக்கு போய் விலைகளை விசாரிக்கும் போது என்னடா சில கடையில அதாவது பெரிய ஹோல்சேல் கடையில யாழ்ப்பாணங்கள்ல திண்ணவெளியில இருக்க பெரிய ஹோல்சேல் கடையில ஒவ்வொரு கடையில போய் விசாரிக்கும் போது ஒரு கடையில இந்த ஈக்கு திட்டல் அரிசி ஒரு விலை, இன்னொரு கடையில ஒரு விலை, இன்னொரு கடையில ஒரு விலை. இது எப்படி இவ்வளவு விலை வித்தியாசப்படுதுன்னு பார்க்கும்போது எனக்கு அப்பதான் எனக்கு நல்ல ஒரு என்னுடைய ரகசியங்கள் சொல்லித்தரதுக்குரிய ஒரு ஆள் கிடைச்சது. அப்பதான் சொன்னார், இதுல நல்ல குவாலிட்டி இருக்குது. நம்பர் 1 இருக்கு, நம்பர் 2 இருக்கு, நம்பர் 3 இருக்கு. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. எங்களோட கடையில இருக்கிற முழு சாமான்களும் நம்பர் 1 குவாலிட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். ஏன்னா மக்களுக்கு தரமான பொருட்களை கொடுக்கணும். சும்மா விலை குறைவண்டுடனே அதில் சும்மா அந்த நார்மலான இதுகள் எடுத்து அதில் விட தரமானதை கொடுக்கணும். எங்கண்ட 1 கிலோ ஈக்குத்திட்டல் 220 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ அதாவது இன்றைக்கு எத்தனாம் தேதி? இன்றைக்கு 4ஆம் மாசம் 1ஆம் தேதி. 4ஆம் மாசம் 1ஆம் தேதி. அதோட பாத்தீங்கன்னா சீனி முடிஞ்சது. பாத்தீங்களா, வீட்டுல இருந்து எடுக்கும். வராத சண்டையே இல்லை எங்களுக்கு. வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும். சீனி 1 கிலோ 226 ரூபாய் இந்த சீனி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தந்த விலையே அப்படியே கொடுத்துக்கோங்க. தந்த விலையே அப்படியே கொடுத்துருக்கோம். அதாவது 50 கிலோ ஒரு பேக், ஒரு குட்டி 11,300. அதோட பார்த்தீங்கன்னா இங்கால கிட்ட கொண்டாங்க. அப்படி பாருங்க, அரிசி நம்பர் 1 அரிசி காமாட்சியில கொடுத்து கொண்டிருக்கிறோம். திறமான அரிசி, காமாட்சியில திறமான அரிசி 200. இது எங்கண்ட நிலாவரையன்ற பொக்கிசம். எப்படி சொல்றது, இது நாங்கள் சமைச்சு பார்த்து நான் இந்த இதுக்குள்ள கொண்டு வந்தது நாங்கள். ஏன்னா இப்போ இதுகளில் தான் கஸ்டமர் எங்களுக்குள்ள தக்க வைக்க முடியும். ஏன்னா ஒரு குத்தரிசி வாங்கிட்டு போய் அவள் சமைக்கும் போது அந்த அரிசி இரவில் பழுதாகாமல் என்னென்னு சொல்ற வியர்க்காமல் அது இருக்கும் போது அந்த அரிசி இந்த குவாலிட்டி தெரியும். நாங்கள் அப்படி சமைச்சு பார்த்து இரவு வச்சிருந்து பார்த்ததுல அப்படி நல்ல ஒரு இதாகவே இருந்தது. ஒரு வேர்வை இல்லாமல் நல்ல ஒரு இதாக இருந்தது. என்ன அதுக்கு பிறகு இதை நாங்கள் இதில் போட்டு நாங்கள் இதிலே ஆட்டக்காரி என்று சொல்லி என்னென்னு சொல்றது 250 ரூபாய் 240 ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு இருக்கணும். ஓகே, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்கண்ட இந்த திறம் அரிசி நம்பர் 1 270 ரூபாய். ஐயா, என்ன விலை? என்ன விலை? 270 ரூபாய். அதான் சொல்லிட்டேன், மறந்துட்டேன். ஓகே, அடுத்தது எங்கண்ட அத்தியாவசிய பொருள் பாத்தீங்கன்னா அரிசிமா. எங்கட அரிசிமா, அதாவது இந்த அரிசிமாக்கண்டு ஒரு வரலாறு எங்கட கடையில இருக்குது.
எப்படின்னு பாத்தீங்களா என்ன வரலாறுன்னு சொன்னா கோதுமை புட்டு சாப்பிட்ட ஆக்களை கூட நாங்க அரிசிமா சாப்பிட வச்சுட்டோம். அரிசிமா சாப்பிட வச்சிட்டோம். அதோட பாத்தீங்களா இது எப்படி நாங்க இந்த அரிசிமா இதுக்குள்ள கொண்டு வந்தாங்களா, நாங்கள் அச்சுவேல நாங்க இருக்கும் போது எங்கண்ட வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கடையில வந்து இந்த அரிசிமா வித்துட்டு இருந்தவ. அப்ப எங்களுக்கு புதுசு தெரியும். நாங்க இது இந்நாள் வரைக்கும் வீட்டுலதான் நாங்க செய்து நாங்கள் புட்டா வைக்கிறாங்க. என்ன ரஞ்சனி, ஒரு அவசரத்துக்கு போய் வாங்கி சமைச்ச இடத்துல வந்து புட்டு வந்து அவ்வளவு ஒரு சாஃப்டா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு இங்கே வாங்கினோன்னு சொல்லி அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட போய் அதை விசாரித்து அந்த கம்பெனியை தேடி பிடிச்சி நாங்கள் கண்டுபிடிச்ச அரிசிமா தான் இது. அதாவது இது வந்து நம்பர் 1 SVM யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து பெரிய ஒரு ஹோல்சேல் வச்சிருக்கிற ஒரு ஆக்கள். அப்போ அவங்கள்ட்ட தான் இந்த SVM வந்து நாங்கள் எடுத்து இது கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே வார கஸ்டமர்ஸ் இந்த கமெண்ட் வந்து அவ்வளவு ஒரு பாசிட்டிவாகவே இருக்கேன்னு. அதாவது இந்த மாவு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 280 ரூபா மாத்தாங்க அங்க பின்னமே இந்த ஏனண்டா இப்போ இந்த மாவை வந்து நான் நார்மலா இப்போ நான் காட்டின அரிசியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெளி இடத்துல வந்து இது விற்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா 290 ரூபா. நான் என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அரிசி மாவுக்கு சொல்ல வந்தேன். இந்த அரிசி மாவு வந்து சாதாரணமாக வந்து 290 ரூபாண்டாலும் ஆக்கள் வந்து வாங்கத்தான் போயிடும். ஏன்னா அதுண்ட டேஸ்ட்டும் அதுண்ட தரமும் வந்து அப்படித்தான். ஆனால் நான் வந்து அதை விரும்பல. ஓகே, இது காணும், எனக்கு இது போதும், இது 10 ரூபா வந்தாலும் எனக்கு போதும்ன்ற அந்த ஒரு மனநிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த அத்தியாவசியமான இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மா. ப்ரீமா கோதுமை மா வந்து 1 கிலோ இப்போ இருக்கிற நிலவரப்படி 165 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா மாவெல்லாம் வந்து விலையெல்லாம் மாறிச்சுது. முதல் வந்து 155 ரூபா கொடுத்துட்டு இருந்தான். இன்றைக்கு இப்போ வந்து 165 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வெள்ளைப்பச்சை அரிசி, தரமான உள்நாட்டு வெள்ளைப்பச்சை அரிசி, இதெல்லாம் வந்து மலிவான விலைகளில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். பொங்கல் திட்ட இதெல்லாம் வந்து மலிவான விலைகளில் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தங்கம் கடையில். இது வந்து இந்த புது வருடத்துக்கான சலுகை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்போவுமே எங்களோட கடையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு எப்போவுமே சலுகைகள், விசேட விலை குறை வந்து இருக்கு. விலை கழிவு எப்போவுமே இருக்கும். இது வந்து ஏன் நாங்கள் இப்படி செய்யறோம்னு சொன்னா, எங்களால் இலவசமாக கொடுக்கலாது, முடிஞ்ச அளவு எங்களால் எங்களோட மக்களுக்கு சின்ன சேவை. முதல் வந்து இதில் கணக்கா இப்போ என்னென்னு சொல்கிறது, முழுக்க நிறைஞ்ச சொன்ன மாதிரி பெரும்பாலும் எல்லாமே நாங்கள் ஆஃபரில் கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் என்ன இப்போ பாஸ்தா எல்லாம் நாங்கள் ஆஃபர் இருக்கிறத பார்த்து நாங்கள் எடுப்போம். அது வந்து ப்ரொமோஷன், அது அவங்க தரமாட்டாங்க எங்களுக்கு. இதில் வந்து எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு லாபமும் இல்லை. இப்படி விற்கிறது இல்லை. என்ன நாங்களாக கேட்டு எடுப்போம். ஏன்டா கஸ்டமருக்கு இங்கே வார ஆக்களுக்கு அதுதான் தேவை, ஆஃபர் வேணும். எங்கே விலை குறைவோ அதுதான் அவையில் எடுப்பினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 440 அடித்தது 275 ரூபா, 165 ரூபா அவைகளுக்கு வந்து சேவன்னு பர். இப்படியான இதுகளை வந்து மற்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த சன்லைட் என்ற ஒரு ரிங் சவுண்ட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட சன்லைட் மாதிரி தான், அதே ப்ரைஸ் தான். சன்லைட் அதே 330 ரூபா அதே ப்ரைஸ் தான். நாங்கள் வந்து 270 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 ரூபா விலை கழிவோட அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக நாங்கள் எடுக்கிற சாமான் எல்லாமே டிஸ்கவுண்ட் உள்ள சாமான்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா கோம்பா இருக்குது, 5 உள்ள பீஸ் இருக்குது. அதே மாதிரி ராணி சோப் இருக்குது, 5 உள்ள பீஸ். இது வந்து இப்படியே இந்த பேக்கேஜோட பார்த்தீங்கன்னா 525 ரூபா முடியுது. தனி பீஸுக்கு பார்த்தோம்னா 105 ரூபா முடியுது. ஆனால் இது இந்த தனி பீஸ் வந்து நாங்கள் வாங்குறதா இருந்தால் அடித்த ப்ரைஸ் வந்து 185 ரூபா. ஆனால் அதுலேயும் ஒரு ஆஃபர் உண்டு. இப்போ 160 ரூபாய்க்கு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா 160 ரூபாவோ 105 ரூபான்னு பார்த்தீங்கன்னா 105 ரூபா பெஸ்ட்டு ப்ரைஸ். அதே மாதிரி கோம்பா அப்படித்தான் பெஸ்ட்டு ப்ரைஸ் 105 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. சரி வாருங்களா, நாங்கள் இந்த கதை இந்த முக்கியமான அம்சத்துக்கு போவோம். அதை பற்றி நான் கதைக்க மறந்துட்டேன். ஏன்னா கடவுளே. அதே மாதிரி வந்து இதே உங்களுக்கு சொல்லி போட்டு இப்போ எங்கள்ட கடையில் வந்து இன்னொன்று வந்து இப்போ சன்லைட் சவுக்காரம் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லி வச்சு எடுத்த சாமானுங்க. இப்போ நான் சொன்னேன் தானே, இப்போ நாங்கள் இந்த ப்ரோமோஷன், அந்த ஆஃபர், அந்த டிஸ்கவுண்ட் உள்ளதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த சன்லைட் சோப் வந்து 150 ரூபா இருக்கிற சன்லைட் சவுக்காரம் வந்து இந்த சன்லைட் கம்பெனின்ற ஒரு ப்ரொமோஷனுக்காக 110 ரூபா போயிட்டு இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே முன்கூட்டி சொன்னதால் எனக்கு இந்த கேஸ் வந்து நான் முன்கூட்டியே ஒரு 3 கேஸ் எடுத்ததால் நான் இந்த ப்ரைஸு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சந்துரும் வந்து 145 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த விலை பிரச்சனைகளால் இப்போ எல்லா பொருட்களும் வந்து விலை ஏறிட்டு போகுது. அதனால் வந்து இப்போ அடித்த விலைக்கு இப்போ நான் அதில் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ எதில் அப்படியே கழிச்சிட்டு போகலாம். இப்போ நான் வந்து இந்த கடைக்குள்ளே வேற போகிறேன்னு அப்போ எங்கள்கிட்ட இந்த என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோமோ அதைத்தான் இந்த காட்ட போகிறோம்.
இப்போ காட்டுவோமா? போலாம். வாங்க போகலாம். நான் வெளியில நான் பரிசு காட்டுறதுக்கு வரும்போது எப்போ கஸ்டமர் வந்து நிற்கிறேன். அப்போ ஓகே, அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்கு இந்த கடை, இந்த இடத்துல வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? கடை வந்து ஒரு நல்ல சென்டர், நல்ல மத்திய இடம் தான் சொல்லலாம். ஓகே. அடுத்தது மற்ற கடைகளை விட கொஞ்சம் 10 ரூபாண்டாலும் நீங்கள் விலை குறைச்சி தாரபடியால் நாங்கள் இஞ்சான் வரணும். சந்தோஷம் சந்தோஷம். என்ன அடுத்தது 10 கிலோ கொண்டே 100 ரூபா காசு மிச்சம் தானே எங்களுக்கு. கிட்டடி சொல்லில இடம், நல்ல இடம். கடையில கஸ்டமரோட பழகுறதுக்கும் நல்ல அந்நியா பழகுறீங்க. வேற என்ன சொல்லலாம்? சரி சரி, ஓகே. இதுவே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படியான உங்களை மாதிரி ஆக்களோட ஒரு கமெண்ட் வரும்போதுதான் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இப்படி உற்சாகமா செய்யறதுக்கு ஒரு I will come. Must. ஓகே, thank you. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஓகே, அப்ப எங்களுக்கு அதான் உண்மையிலேயே இப்படியான ஆக்கள வந்து கமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொண்டு வருது. இப்ப வந்து இவர் வந்து சாமான் எல்லாம் காட்டிட்டு நான் அதுக்கு பொறுமையா இருந்துட்டு இப்ப நான் வந்து பெருசா காட்ட போறேன். இதான் நாங்க எங்க பாத்தீங்கன்னா சித்திரை புத்தாண்டுக்கான குழுக்கள். இந்த மோஜு எல்லாம் நான் அண்ணன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா பங்குனி மாசம் 14ஆம் தேதி வந்து நாங்க ஒரு சிறப்பு பரிசு மலைன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் போட்டிருந்தாங்களே. அதாவது பங்குனி 14 இருந்து சித்திரை 14 வரைக்கும் எங்கட கடையில 5000 ரூபாய்க்கு மேல கொள்வனவு செய்கின்ற அனைத்து கஸ்டமர்ஸுக்கும் இந்த ஆஃபர் இருக்கு, அதாவது பரிசு இருக்குது. இல்ல அனைத்து கஸ்டமருக்கும் பரிசு இல்ல, அவன் பேருகளை நாங்கள் எழுதி இதுக்குள்ள போடுவோம். அதான் அந்த வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அவையோட பேரும் போன் நம்பரும் எழுதி இந்த பாக்ஸுக்கு நாங்க நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை புத்தாண்டுக்கு கோலாகலமா கொண்டாட போறோம். எங்கட கடையின் இந்த பரிசு மலை இது வந்து கொண்டாட போறோம். அப்பேக்கே உங்களோட கஸ்டமர் ஆளை வச்சுட்டு நாங்க இதுக்கான அந்த சீட் எடுக்க போறோம். என்ன முதல் 4 பேருக்கு அந்த பரிசு கொடுக்க போறோம். முதலாவது பரிசு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே மிக பயனுள்ள பரிசுகளை தான் தெரிவு செஞ்சிருக்கோம். என்னன்னு சொல்றது, குடுக்கத்தானே போறோம், சும்மா தானே என்று போட்டு நாங்கள் ஏனோ தானே செயல்படையில இதுக்கான பிராண்டடோட. முதலாவது பரிசு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம், மிக்சி. என்ன மிக்சி கொடுக்க போறோம். 8500 ரூபாய் பெறுமதியான மிக்சி வந்து முதலாவது பரிசை தட்டி செல்ல போற ஆளுக்கு கிடைக்க போகுது. ஒரே பிறகு பருப்பும் தோசையும் போட்டு ஒரே வடையும் தோசையும் தான். ரெண்டாவது அம்மாளே கடவுளே, ரெண்டாவது பரிசு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கெவியா தான் இருக்குது. எத்தனையாயிரம் ரூபாய் பெருமதியான பரிசு இது வந்து 7800 ரூபாய். 7800 ரூபாய் பெருமதியான பரிசு ஸ்டாண்ட் ஃபேன் கொடுக்க போறோம். இது வந்து ரெண்டாவது இடத்தை தட்டி செல்ல போற ஆளுக்கு கொடுக்க போறோம். மூன்றாவது இடத்தை தட்டி செல்ல போற ஆள் வந்து அயன் பண்றதுக்கு வந்து அயன் பாக்ஸ் எடுத்திருக்கிறோம். மூன்றாவது பரிசு செலக்ட் பண்ணிருக்கிறோம். நாலாவது அவசரத்துக்கு தேத்தனி வைக்கணும்னு சொன்னா எலக்ட்ரிக் ஹீட்டர்ல நீங்க வச்சுக்கொள்ளலாம். நாலாவது பரிசு வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர். இதுவும் வந்து 4வது இடத்துக்கு வந்து நாங்க வாங்கியிருக்கிற பரிசு. இவ்வளவு வந்து எங்கண்ட சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் எங்கட வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் மூலம் கொடுக்க போறோம். அதான் சொல்லணும் முக்கியமா. என்ன இது யார் மூலம் கொடுக்க போறோம்னு சொன்னா எங்கட யூடியூப் சொந்தங்கள், நீங்க எங்களுக்கு தந்த ஆதரவால வந்த வருமானத்திலிருந்து எங்கட வாடிக்கையாளர்களுக்கு நாங்க புத்தாண்டை முன்னிட்டு கொடுக்க போற பரிசு மலை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கட ஊருண்ட அழகா பார்க்க போறீங்களா? இப்படியே இந்த மாலை மயங்குற நேரத்துல பாருங்க எப்படி இருக்குண்டு இயற்கை. செம்மையா இருக்கு. அங்கால ஒரே வாழை. அதான் எங்க இடங்கள் வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களுக்கு இந்த இடங்களை பார்க்கும் போது ஐயோ, இந்த தாவரங்கள், இந்த வாழைகள், தென்னைகள், பனைகள் இதெல்லாம் அங்க இல்லையே. என்ன நிச்சயமா என் நண்பியை பற்றி சொல்லணும். என்ன நண்பியை காட்டுறோமா? இதப்பா உங்களுக்கே தெரியா, இந்த தனிப்பனைய காட்டுங்க. எனக்கு தனிப்பனைய பாக்கலாம் ஒரு சரியான சந்தோஷமா இருக்கு. ஒத்த தனிப்பனியான இவ்வளவு வடிவா இருக்கு தெரியுமா? என்ன ரோட்டோட என்ன. ஓகே, அப்ப இந்த காணொலியோட முடிச்சு கொள்வோம் ரஞ்சனி. கதைச்சு கொண்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கே காணொலியை முடிச்சு கொள்வோம். மீண்டும் நல்லதொரு காணொலியில உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அது மட்டும் இல்ல,
வருகின்ற சித்திரை புத்தாண்டுக்கு நாங்கள் gift கொடுக்கறத வந்து இன்னொரு காணொளியாக அதே எடுத்து போடுவோம். ஏன்னா யாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த டைம் நாங்களும் பார்க்க ஆர்வலாக இருக்கிறோமே ரஞ்சனி. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கடைக்கு சில ஒரு குரூப் இருக்குது. நீங்க அந்த குரூப்ல இணைய விரும்பினீங்கன்னு சொன்னாலும் எங்கட உங்க நம்பர் சொல்லுங்க. என்னுடைய நம்பர் வந்து நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன். போடும்போது நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அதோட வந்து எங்கட கடைக்கான குழுவுல நாங்கள் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் அதுல போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இணைய விரும்புகிறவர்கள் இதே ஊர்ல இருந்து கொண்டு பாக்குறார்கள் எங்கட கடையை பற்றி தெரியாதவர்களுக்கு நிறைய சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து கூட உறவுகள் பார்ப்பீங்க. எங்கட கடையை நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. நல்ல வாடிக்கையாளர்களாக எங்களுக்கும் வந்து ஆதரவுகளை தாங்கும். மீண்டும் உங்களை நல்ல ஒரு காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம். பாய் பாய். பை பாய்.